ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பள்ளிக் கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பள்ளிக் கல்வித்துறையில் என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா நியமன தேர்வை ரத்து செய்கிறாங்களா இல்லை கூடுதல் மதிப்பெண் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் எல்லாமே முன் வச்சுட்டு இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். இப்பொழுது பார்த்திங்கன்னா நியமன தேர்வும் ரத்து கிடையாதுங்க, போனஸ் மதிப்பெண்ணும் வழங்குற மாதிரி தெரியலைங்க. பட் இதில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய தேர்வர்களும் பார்த்திங்கன்னா போராட்டங்களை செஞ்சுட்டு தாங்க இருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள் கொண்டு வரணும், கண்டிப்பாக நியமன தேர்வை ரத்து செய்யணும், நியமன தேர்வை ரத்து செய்யணுன்னா கூட பரவாயில்லைங்க, போனஸ் மதிப்பெண் கொடுங்க அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாமே வெளியேறிச்சிங்க. ஏன்னா அந்த போனஸ் மதிப்பில் ஏன் இவ்வளோ ஒரு போராட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் கிட்டத்தட்ட 10 மதிப்பெண் எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா 72 மதிப்பெண் எடுத்துருக்கவங்க கூட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது வெறும் கிட்டத்தட்ட 60% பேர் பார்த்திங்கன்னா பாஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படணும்னு வேறு சொல்கிறாங்க. எப்படி நிரப்பப்பட போகுது அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு தாங்க இருக்காங்க. என்ன முறையில் பார்த்திங்கன்னா இது நடைபெறும் அப்படின்றான தகவல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு முடிவுகள் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அனைவரும் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க போகிறதுனால பார்த்திங்கன்னா நியமன தேர்வும் எல்லாமே நடக்குங்க. நியமன தேர்வு ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தாங்க நடக்குது. இதை தடை செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 2012 இதில் படித்தவங்க அந்த செட்டு மட்டும் தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்பொழுது பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா எதை பற்றி சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா இந்த 2022-23 கல்வியாண்டு முடிய போதுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்கள் உடனடியாக பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அனைத்தும் வெளியாகி இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக ஏதாவது தீர்வுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாமே பரவிட்டு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.